அரசியல் பொறுத்தவரைக்கும் நீங்க சொல்ற மாரி, எதிர்க்கட்சிகளோட சண்டை போடுறது அப்படிங்கிறது இயல்பானது. அது வழக்கமான ஒண்ணு. அதே சமயம் உட்கட்சி பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேலாம் நம்ம சொல்லவே வேண்டாம். ரொம்ப காலமாவே உட்கட்சி பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அப்படி எல்லா கட்சிகளுக்குள்ளயுமே பாமகவுல வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் போயிட்டுருக்கு. அதேபோல மதிமுக சமீபத்தில இந்த மல்லை சத்யாத்தன் இப்படி எல்லா கட்சிகளுக்குள்ளயுமே உட்கட்சி பிரச்சனைன்றது இருக்கும். அப்போ திமுகவும் அதுக்கு ஒண்ணும் விதிவிலக்கு கிடையாது. இன்னொன்னு "காய்ச்ச மரம் தான் கல்லடி படும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி வலுவான கட்சிகள்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலாவே சில பிரச்சனைகள் இருக்கும். அப்படிதான் அந்த நீங்க சொல்லக்கூடிய ஒரு எம்எல்ஏவுக்கும், ஒரு அமைச்சருக்குமான ஒரு பனிப்போர் ரொம்ப நாளாவே போயிட்டு இருந்துச்சு. நான் பேர் சொல்லல. இருந்தாலும் நம்ம நேயர்களுக்கு அவர் யாருன்னு புரியும். கொஞ்சம் கண்டிப்பா. இனிக்க இனிக்க பேசக்கூடிய அந்த ஆளும் இதுக்கு தரப்பு நீங்க எம்எல்ஏ. பேரே சொல்லியிருக்கலாம் சார். ஆமா. அவருடைய இருதயம் கொஞ்ச நாளா ரணமானதுனால, சூப்பர். இந்த முடிவ நோக்கி தள்ளப்பட்டிருக்கார். கிட்டத்தட்ட அவர் ராஜினாமா கடிதம்லாம் ரெடி பண்ணி, சபாநாயகர் அப்பாவுட்ட குடுக்குறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இது தெரிஞ்ச மேலிடம் உடனே கூப்ட்டு, அவர்ட்ட மறுபடியும் இனிக்க இனிக்க சமாதானம் பேசி, "ஒண்ணும் வேண்டாம். நீங்க இங்க இருங்கலாம்" சொல்லி பேசியிருக்காங்க. அப்பதான் வந்து அந்த அதிரடி அமைச்சருக்கும், அவருக்கும் சில வாய்க்கா வரப்பு